கடவுளை முதற்கண் வாழ்த்து. ஓ வாழ்த்து. மூவருக்கும் தனித்துவம் உண்டு. ஓ வாழ்த்து. சுயம்புவாயவர் அநாதி தேவன். ஓ வாழ்த்து. நிகரில்லாதவர் நித்தியரவரை. ஓ வாழ்த்து. நம் கர்த்தரையன்றி கடவுள் இல்லையே. ஓ வாழ்த்து. இயேசுவையன்றி மீட்பர் இல்லையே. எனக்கு அன்பான திருச்சபை பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைகின்ற மகிமையுள்ள மாறாத நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி இந்த ஆராதனை வேளைக்கு வரவேற்கின்றேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். இஸ்ரவேலே, நீ நன்றாக இருப்பதற்காக ஆண்டவனை ஆசீர்வதித்திருக்கின்றார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிதான் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே அப்படியே உங்களை நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே உங்களோடு கூட இடைபெறுவாராக. நான் அடிக்கடி சொல்லுகிற வண்ணமாக முகக்கவசம் மிக மிக முக்கியம். அதே போல சானிடைசர் உபயோகப்படுத்துவது மிக மிக அவசியம். சமூக இடைவெளி மிக மிக அவசியம். 7ஆம் தேதியிலிருந்து நம்முடைய அரசாங்கம் சில தளர்வுகளை அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நாளை தினத்திலிருந்து நீங்கள் அந்த தளர்வுகளை உங்களுடைய சொந்த உபயோகத்திற்கென்று பயன்படுத்தினால் கிடைக்கும். ஞானமாய் பயன்படுத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் தளர்வு தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பாடுகின்றார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பாடுகின்றார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று பொழுது தேடினார். பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று பொழுது தேடினார். ஓ தேவ பிரசன்னம் வா என்ற ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் வா என்ற ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. நம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா. என்னை தரான ஆற்றுதையா. நம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா. என்னை தரான ஆற்றுதையா. Yes, Lord. உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உம்முடைய ஆலயம் செல்வது மகிழ்ச்சி தரும் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய ஆலயம் எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய இல்லத்திலும் கடந்து வரட்டும் சுவாமி. எங்கே 2 பேர் 3 பேர் நாமக்காலை கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவே இருக்கிறேன் என்று சொன்னது. உடைய பிள்ளைகளை தொழுது கொள்ளும்படியாய் கைபேசியிலே, மடிக்கணினியிலே அல்லது மேசைக்கணினியிலே உட்கார்ந்து இந்த அருமையான யூடியூப் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. கேடகமாய் மகிமையாய் எங்கள் ஆண்டவர்களை சூழ்ந்து கொள்வீராக. எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, விளைவினமான சூழ்நிலையிலே அல்லது சந்தோஷமான சூழ்நிலையிலே, வருத்தமான சூழ்நிலையிலே, இழப்புகளின் மத்தியில் இருக்கலாம் சுவாமி. எங்கள் ஆண்டவரின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தட்டும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும்.
சகல துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்று கொண்டாடுகிறோம் பரம தந்தையே. ஆமென், ஆமென். நாம் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய கீத புஸ்தகத்திலே 397வது கீதத்தை பாடுவோம். பாமாலை 253. கர்த்தாவே யுக யுகமாய் என் துணை ஆயினீர், நீர் இன்னும் வரும் காலமாய் என் நம்பிக்கை ஆவீர் என்கின்ற பாடலை கருத்தை உணர்ந்து ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் நமக்கு ஆண்டவராக இருக்கின்றார், துணையாக இருக்கின்றார், கேடகமாக இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு கூட 397வது கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தாவே யுக யுகமாய் என் துணை ஆயினீர், நீர் இன்னும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவீர். உம் வாசனத்தின் நீராலே வந்தரத்தை தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகூடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசியாதேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவிலான தயவினால் மிருகத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பிரதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இதயத்துடைய அறிக்கையிட வேதவசனம் கற்பட வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதில்லை. அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும்
மிகவும் சிறந்த அவருடைய பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பிரசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சகத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கின்ற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவதற்கு விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் நாம் தாழ்ந்த சத்தத்தோடு சுத்த இருதயத்தோடு வரமை கிருபாசம் தண்டையில் என்னை கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவ ஜெபத்தை அனைவரும் உணர்ந்து சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தங்கள் போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வலிமை அடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி வந்தோம். அது பரிசுத்த கற்பனைகளை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்க தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரு. பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற குஜராத்தை சீர்படுத்தி மிகவும் நெருக்கமாகவே நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாம் தேவ பக்தியும் நீதியும் திறந்த புத்தி உள்ளவர்களாக உணர்ந்தவரே, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்பி பாவத்தில் நிமித்தம் துக்கப்படுகிற தம் ஜனத்துக்கு பாவ மோசத்தை மன்னிப்பை கூறுவதற்கு தம்முடைய பணிமைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த நற்செய்தியை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவரும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே விருத்தி ஆனதில் சேர்ந்திருக்கிறார். இத்தருணத்தில் நாம் செய்கிறது நமக்கு பிரியமாக இருக்கிறது. இனி வீடுகளுக்கு நடலாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கும். அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்பலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எண்ணுகிறார். எங்களுக்கு ஒரு மாயக்கூட்டம் செய்வதற்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் திரும்பி நடிச்சிருக்கும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் தினநிலைக்கும் முடிவுகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்துள்ளோ வாய்ந்த போல அறிவிக்கும் தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் எழுந்து நின்று 3 வாலிபருக்கு தேவனை துதிக்கிறோம், உங்களை கர்த்தர் என்று பிரஸ்தாபப்படுத்துகின்றோம் என்ற பாடலாக பாடலாம். தேவமாய் துதிக்கிறோம், உங்களை கர்த்தர் என்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். Get me some
விசுவாசிக்கிறோம். முதலால் மீட்டுக் கொண்ட முதலசமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்திய மகிமையிலே பஸ்மானோடே சேர்த்துக் கொள்ளும். கர்த்தாவே, உமதத்தை ரட்சித்து உமசுதத்தை ஆசீர்வாதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்னைக்கும் உயர்த்தியருளும். நீராம் நீராம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுதும் சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, நாளாம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் நம்பியிருக்கிறதா உமது கிருபைகள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நாங்கள் விளங்காதபடி செய்யும். தயவுசெய்து அமர்ந்து கொள்வோம். திருமறை பகுதி படிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு பொதுவாக எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 18வது வசனங்கள் வரை. யாக்கோபு 12வது வசனம் முதல் 3வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 18வது வசனம் வரை. என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பத்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் கைத்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்புகிறவர்களாலேயும் சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது. வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசிப்பாய். 100ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையே வாசிப்போம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்து நாம் சுத்தமுள்ள சன்னதி முன் பாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் ஒரு ஜனங்களும் ஒரு மேய்ச்சி நாடுகளுமாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. விசுவாச பிரமாணமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய
தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனான நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரி ஆட்டத்தில் பிறந்தார். புதுப்பிரார்த்தனை காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறைந்து மறுத்து அடக்கமணப்பட்டு பதார்த்தம் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுதவினார். பிரமணத்தை ஏறி சர்வதாவாகிய தேவனுடைய வலது மாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். அதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவாண்ட ஐக்கியம் பாவமன்னிப்பு சகல குறித்துடலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமடலில் இருக்கிறேன். விசுத்தம் பரமடலை சேர்க்கிறது போடுமே செய்வதாக அன்றங்களை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு உதவாய் குற்றம் செய்கிறோம் அடைவது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மணி எங்களை சொந்த பேசப்படாமல் தீமை நிறுத்துகிறோம். ஆமென். கர்த்தாவே இறக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். செய்யும் பணிகளுக்கான நீதியை தருப்பியோம். சந்தோஷப்படும் கர்த்தாவே ஜனத்தை ரட்சியோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவனே எல்லாம் எனக்கு ஆயுதமில்லை. பராமரனை இருதயத்தை சுத்திகரியும். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 1ஆம் ஞாயிறாகி என்று பரம ஞானம் என்கிற தலைப்பின்களாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுருக்க ஜெபம். பரலோக தகப்பனே, ஞானம், அறிவு, புத்தி கூர்மை அனைத்தும் நீர் தருகின்ற இயல்புகளாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். விசேஷமாக அனைத்து மாணவர்களுக்காக நம்மை நோக்கி பார்க்கின்றோம். அவர் நன்றாக கவனிப்பதற்கு ஏற்ற ஞானத்தையும் புரிந்து கொள்ளும் சக்தியையும் ஞாபக சக்தியையும் பெற்றுக்கொள்ள கெஞ்சுகின்றோம். மதிப்பெண் பெறுவதற்காக மாத்திரமல்ல, வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள கிருபை தரும். எங்கள் திருமணத்தில் உள்ள அனைத்து ஸ்தாபனங்களிலும் கல்வி பயிலும் அனைத்து மாணவர்களையும் தேவரீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் வேண்டிக் கொள்கின்றோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நான் இருந்தவாறு 225வது வேதத்தை பாடுவோம். சத்திய வேதத்தை தினம் தியான சகல வேட்கும் அது அபிமானி என்ற 225வது கீதம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 243. சத்திய வேதத்தை தினம் தியானி சகல வேட்கும் அது அபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி சகல வேட்கும் அது அபிமானி. பணி காக்கும் உயர்வானோரையில்
இருக்கின்றேன். ஜூன் மாதம் என்றாலே ஒரு புதிய கல்வி ஆண்டிற்குள்ளாய் நாம் பிரவேசிக்கின்றோம் என்றார். ஆனால் கடந்த 2 வருட காலமாக 2020 மார்ச்சிலிருந்து நாம் கல்வியாண்டையை பார்க்கவில்லை. ஆகவே இந்த அருமையான சூழ்நிலையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானம் தரும்படியாக நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த கல்விச்சாலைகள் வித்தியாசாலைகள் நமக்கு உண்டு. 4 கல்லூரிகள் திருநெல்வேலி திருமணத்தில் இருக்கின்றது. 11 மேல்நிலை பள்ளிகள் இருக்கின்றது. 249 ஆரம்ப பள்ளிகள் இருக்கின்றது. 74 நடுநிலை பள்ளிகள் இருக்கின்றது. 4 சிறப்பு பள்ளிகள் இருக்கின்றது. இன்னும் ஒரு சமுதாய கல்லூரி, ஒரு செவிலியர் பயிற்சி பள்ளி, 2 ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், இப்படி நம்முடைய திருநெல்வேலி திருமணத்தில் ஆண்டவர் கல்வி ஸ்தாபனங்களை தந்திருக்கின்றார். இந்த கல்வி ஸ்தாபனங்களிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இன்னும் அலுவலர்கள், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதே சமயத்தில் ஏறக்குறைய 65,000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் நம்முடைய பள்ளிகளிலே பயிலுகின்றார். அவர்களுக்காகவும் விசேஷமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் மிஷனரிமார்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்து சென்றிருக்கின்றார். இந்த மாபெரும் கல்வி பணியை இந்த நாளில் நாம் அவர்களுக்காக ஜெபித்து அந்த பிள்ளைகளுக்காக மன்றாட இந்த நாளை ஆண்டவர் முன்னிறுத்தியிருக்கின்றார். ஆகவே இந்த பரம ஞானம் என்கிற தலைப்பின் கீழாய் நாம் சிந்திப்பதற்கு முன்பாக தலையில் தாழ்த்தி கடலை மூடி ஜெபிப்போமா? கனமழையை ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி, தீட்டிடுமே உள்ளங்களை கிருபையின் கரத்தால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் சில மக்கள் பாடுகிறது போல தூய ஆவியானவருடைய முழு கட்டுப்பாட்டிற்குள்ளாய் இந்த நேரத்தை அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய சொல் செயல் சிந்தனைகள் அனைத்தும் ஆவியானுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாய் வரட்டும். ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தும் பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாய் வரட்டும். சிந்தனைகளை சிறடிக்கின்ற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு நாமத்தினால் நாங்கள் கடந்து விடுகின்றோம். பேசிய கருவை சிலையில் வளைத்துக் கொள்வீராக, நீ மாத்திரம் வெளிப்படுவீராக. இயேசு நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். யாக்கோபு என்கின்ற அப்போஸ்தலன்
எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், புதிய பாட்டிலே 315வது பக்கம். பரத்திலிருந்து வருகின்ற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. இதை ஆரம்பிக்கும் பொழுது யாக்கோபு என்கிற பக்தன் சொல்லுகின்றார், பரத்திலிருந்து வருகின்ற ஞானமோ என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார். நம்முடைய தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி. அந்த மோ என்கின்ற அந்த வார்த்தை, அந்த எழுத்து நமக்கு இன்னொன்றை சொல்லுகின்றது. அப்ப பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் இல்லாமல் வேறொரு ஞானமும் இருக்கிறது. வேறு ஞானங்களும் நம்மை நிரப்புகின்றது என்று சொல்லியார். அப்படி பார்க்கும் பொழுது இதே அருமையான வேத பகுதியிலே முந்தின வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது 14ஆம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அவர் வேறொரு ஞானத்தை சொல்லுகின்றார். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகின்ற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும், ஜென்ம சுவாபத்திற்கு உரியதும், பெய்தளத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் 3 விதமான ஞானத்தை சொல்லுகின்றார். அதாவது பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்திற்கு ஆப்போசிட்டா ஒரு 3 ஞானம். என்ன ஞானம்? ஒன்று லௌகீக சம்பந்தமான உலக அறிவு, உலக ஞானம். நாம அந்த உலக ஞானத்தை அநேகர் பெற்றிருக்கின்றார். உலக ஞானத்தை குறித்து வாசிக்கும் பொழுது ஞானி சாலமோனுக்கு அந்த ஞானம் இருந்தது, மோசேக்கு அந்த ஞானம் இருந்தது. ஆகவே இவர்கள் எல்லாரும் பெயர் பெற்றார்கள், உலகத்திலே பெரிய ஞானவான்கள். மோசே அந்த எகிப்தியுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டதுனாலே அவன் நினைத்த எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி அன்றைக்கு ஒரு எகிப்தினை கொண்டு போடுகின்றார். எபிரேயர்களுக்கு விரோதமாக இருக்கின்ற ஒருவருக்கு ஒருவர் சட்டம் போடும் பொழுது அவர் சமாதானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே கடந்து போகின்றார். ஆனால் அந்த ஞானம் அவனை ஓட வைத்தது. சாலமோன் உலகத்திலேயே பெரிய ஞானி, எல்லாரையும் ஆராய்ந்து பார்த்தவன். அவனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது ராஜா புத்தகத்தை வாசிக்கின்ற 11ஆம் அதிகாரத்திலே அங்கே அவன் அநேக பெண்களை திருமணம் செய்தான், பார்வோனோடு கூட சம்பந்தம் கொண்டான். அந்த பெண்கள் எல்லாரும் அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். ஆரம்பம் பெஸ்டா இருந்துச்சு, முடிவு சீரோ. அன்பானவர்களே, இந்த ஞானம் உலக ஞானம், லௌகீக சம்பந்தமானது. அடுத்ததாக சொல்லப்படுகிறது ஜென்ம சுவாபத்திற்குரிய ஞானம். இது எப்படி இன்வெல்ட். எப்படி இன்வெல்ட்னா, அப்பா எப்படி இருந்தாரோ அப்படியே பையன், அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே போல பொண்ணு. இப்படி டிஎன்ஏல இருக்கின்ற ஞானம், டிஎன்ஏ இருக்கின்ற அந்த ஞானம் ரத்தத்திலேயே ஊர் இருக்கு என்று சொன்னா பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஞானம். இது எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ராஜாவின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சொல்வார்கள், தன் தகப்பனை போல இராமல் தன் தகப்பனாகிய தாவீதின் வடிவிலே நடந்தான், தன் தகப்பனாகிய யெரொபெயாமின் வடிவிலே நடந்தான். பார்க்கும் பொழுது அங்கே வித்தியாசங்கள். தாவீதை சொல்லும் பொழுது பாசிட்டிவாகவும், யெரொபெயாம் சொல்லும் போது நெகட்டிவாகவும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அந்த வழியிலே வந்தவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது தாவீதின் குமாரன் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அன்பானவர்களே, நம்முடைய இரத்தத்தில் சில இதற்கு காரியங்கள், சில ஞானங்கள் மறைந்திருக்கின்றது. கோபம், மூர்க்கம், பிடிவாதம், சண்டை, இப்படிப்பட்ட காரியங்கள், தங்களை நியாயப்படுத்திக் கொள்ளுகின்ற காரியங்கள், தங்களுடைய பார்வைக்கு தாங்கள் தான் நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற காரியங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட நாயக்காரனை போல அநேக தங்களை மாற்றி முன்னிறுத்திக் கொள்ளுகின்ற அந்த ஞானம், தாங்கள் எல்லாருமே சரியாய் செய்வதாக சொல்லுகின்ற அந்த பரிசேயர் வேதபாரனுடைய ஞானங்கள்.
அது அந்த இரத்தத்திலே ஊறி போய் இருக்கின்ற ஞானம். அடுத்ததாக சொல்லப்படுகின்றது அது பித்தனத்துக்கு அடுத்ததான ஞானம். இது பிசாசு கொடுக்கிறது பாருங்க, இதுதான் கரெக்டு, இதுதான் சரி என்று சொல்லி அவன் மண்டையில போய் நமக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்முடைய வாழ்விலே அவன் நம்மளை அடிச்சா இல்லையா, நீ திருப்பி அடிச்சது தப்பே கிடையாது, அவனை திட்டா இல்லையா, நீ அவன் திருப்பி திட்டதுக்கு தப்பே கிடையாது, நீ அவன் செஞ்சான், அவன் 100 வார்த்தை சொன்னான், நீ 10 வார்த்தை தான் சொன்னேன், யூ ஆர் ரைட், யூ ஆர் சோ ரைச்சியஸ், உன்னுடைய ஞானம் சரியானது என்று சொல்லி பேய்த்தனத்திற்கு அடுத்த ஞானம். அதை யோசித்து பாருங்க, இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? இந்த 3 விதமான உலக பிரகாரமான ஞானம், இரத்தத்தில் ஊறி போயிருக்கின்ற ஞானம், அல்லது பேய்த்தனத்திற்கு அடுத்த ஞானமாய் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. ஆகவே இன்றைக்கு சரியான ஒரு ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கின்ற ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வேதம் சொல்லுகிறது, அது முதலாவது சுத்தம் உள்ளது, இட்ஸ் வெரி பியூர் என்று சொல்லி ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது. அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். பரிசுத்தமான காரியங்களை மாத்திரம் தான் அது பேசுகிறதா இருக்கும். பரிசுத்தமான காரியங்களை மாத்திரம் தான் எண்ணுகிறதா இருக்கும். பரிசுத்தத்தில் மாத்திரம் தான் அது முதலிடம் கொடுக்கின்ற ஞானமாக இருக்கும். அப்படிப்பட்ட பரிசுத்த ஞானம். அடுத்ததாக சொல்லப்படுகின்றது அது பீஸ் லவ்விங், சமாதானம் உள்ளதா இருக்கும், சமாதானத்தை நாடுகிறதா இருக்கும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மலைப்பிரசங்கங்களை இருக்கும்போது மலைப்பிரசங்கங்களை சொல்லுகின்றார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். ஆகவே சமாதானம் உள்ளதாய் இருக்கின்ற ஞானம். அடுத்ததாக சொல்லப்படுகின்றது அது சாந்தம் உள்ளது, கன்சிடரேட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்றது. சாந்தம், அமைதியான ஒரு ஞானம். அடுத்ததாக இணக்கம் உள்ளது, சப்மிசிவ் என்று சொல்லப்படுகின்றது. சப்மிசிவ் என்று சொன்னால் ஆண்டுடைய காரியத்திற்கு சப்மிசிவா இருப்பாங்க, ஆண்டுடைய காரியத்திற்கு அது இணக்கம் உள்ளதாக இருக்கும். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யோசேப்பு என்கிற பரிசுத்தவானை கொண்டு சொல்லலாம். அவன் தன்னுடைய சகோதரர்கள் செய்யும் பொழுது ஒண்ணுமே சொல்லலை, கையை கட்டுறாங்க, விற்கிறாங்க, ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதே யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது போத்திபாருடைய மனைவி அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்கும்போது அவன் இணக்கவில்லை, ரிலக்டன்ட், அதை எதிர்த்து வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான் என்று வேதம் சொல்கிறது. இதுதான் பரலோக ஞானம். யாரோ ஒருவரை பார்த்து கொண்டே இருக்கிறார், நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நான் சாந்தமுள்ளவனாய் இருக்கின்றேன், நான் சமாதானமாக தான் இருக்க விரும்புகின்றேன், ஆனால் பாவத்திற்கு இணக்கம் தெரிவிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த ஒரு பரிசுத்த ஞானத்தை பெற்றவர்களாக அந்த இணக்கம். அடுத்ததாக ஃபுல் ஆஃப் மர்சி, இரக்கம் உள்ளது. அடுத்தது குட் ஃப்ரூட்ஃபுல், நற்கனிகள் நிறைந்தது. இதில் சொல்லணும்னா நற்கனிகள் இருக்கு, கெட்ட கனிகளும் இருக்கிறது. எந்த கனி நம்முடைய மரத்திலிருந்து வருது? ஆண்டவர் சொல்லுகின்றார், நல்ல கனி நல்ல மரம், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். நல்ல மரத்தை நம்ப முடியாது, கெட்ட கனிகளை பறிக்க முடியாது. அத்தி மரத்தில் திராட்சை பழத்தை பறிக்க முடியுமா? முடியாது. அதைத்தான் யாக்கோபுவின் பரிசுத்தமான இதற்கு முந்தின வசனங்களில் 3ஆம் அதிகாரத்தை சொல்லுகின்றார், கசப்பும் தித்திப்பும் ஒரே ஊற்றிலிருந்து வராது. ஆகவே நம்முடைய வாழ்விலே நற்கனிகள் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது அது பட்சபாதம் இல்லாதது, இம்பார்ஷியல். அடுத்ததாக மாயமற்றது, இட் இஸ் சின்சியர் என்று சொல்லுகின்றார். பார்க்கும்பொழுது இங்கே 8 விதமான குணாதிசயங்களை இங்கே பட்டியலிட்டு கொண்டே போகின்றார். இதை குறித்து இன்னும் விழாவெல்லாம் பேசணும்னா நேரம் போகலாம். ஆகவே அன்பானவர்களே, பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் இப்படிப்பட்டதாக இருக்கும். அது யோசேப்பை போல, அது தானியேலை போல நம்முடைய வாழ்விலே பரலோக ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். யோசேப்பை பற்றி தெரியும், நமக்கு தானியேலை பற்றியும் தெரியும். பரிசுத்தம் காப்பார், எங்கிருந்தாலும் சரி பரிசுத்தம் காப்பார்கள், எங்கிருந்தாலும் சரி பட்சபாதம் இல்லாமல். அந்த பாபிலோன் ஞானிகள் கூட அவர்களுக்காக சேர்ந்து பரிந்து பேசுகின்ற ஒரு தானியேலை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே அதே பரலோக ஞானம், அதே பரலோக ஆசீர்வாதம் பெற்ற சிம்சோன் தன்னுடைய வாழ்விலே
இச்சை என்கின்ற பாவங்களை விழுந்து கண்கள் பிடிக்கப்பட்டு வேடிக்கை பொருளாய் விளம்பர சிம்சோனாய் மாறி போனார். அதே போல ஆண்டவர் நமக்கு ஞானம் தருகின்றார். நம்முடைய வாழ்விலை நாம் அந்த ஞானத்தை சரியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? சரியாய் அந்த ஞானம் நம்முடைய வாழ்விலை செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா? அல்லது நம்முடைய டிஎன்ஏ இருக்கின்ற அந்த ஜென்ம சுவாபம், இந்த உலகத்தை காணப்படுகின்ற அந்த உலக ஞானம், லௌகிக ஞானம், அல்லது சாத்தான் கொடுக்கின்ற அந்த ஆலோசனை நமக்கு இன்பமாக இருக்கிறதா? யோசித்து பார்க்க ஆண்டவரை கொண்டார். ஆகவே இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, இந்த பரலோக ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தை வாழ அழைக்கின்றார். நேற்று தினத்திலே சுற்றுச்சூழல் தினத்தை உலகமெங்கும் கொண்டாடினார். ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடுகின்றார். இந்த சுற்றுச்சூழலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆக்சிஜன் இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும். நேற்று தினத்தில் ஒரு அருமையான வாசப்பதிவில் பார்த்தேன். நான் வாழ்க்கை முழுவதுமாக வாழ்வதற்கு ஏறக்குறைய 5 கோடி ரூபாய்க்கு மேலாக ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு 5 கோடி ரூபாய்க்கு மேலாக இன்ஹேல் பண்ணணும். அப்ப இந்த மரங்கள், ஆண்டவர் படைத்த இந்த தாவரங்கள் நமக்கு என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. ஒரு மரத்தை வைக்கிறதுக்கு என்னைக்காவது நம்ம 5 கோடி கணக்கில் செலவு பண்ணியிருக்கோமா? யோசித்து பாருங்க. ஞானமாய் ஆண்டவர் கொடுத்த படைப்புகளை படைக்கப்பட்ட மனிதர்களோடு கூட நாம் ஞானத்தோடு நடந்து கொள்ள, விவேகத்தோடு நடந்து கொள்ள, புத்தியோடு அறிவோடு நடந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. எல்லாம் சொன்னீங்கய்யா, ஆண்டவர் விரோதமாக இருக்கிற ஞானத்தை சொன்னீங்க, ஆண்டவர் கொடுக்கின்ற ஞானத்தை பற்றி சொன்னீங்க. ஆனால் எப்படி பெற்றுக்கொள்வது? வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதுதான் திருவசனம் சொல்லுகின்றது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகின்றார். ஒரு கேட்ட மாட்டோம் போதுமா? There shall be some condition. Every blessing has a condition. பார்த்துருங்க. அதைத்தான் யோபு சொல்லுகின்றார். யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. இதுதான் ஆண்டவருக்கு பயந்து செய்வீங்க. எங்கே இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பயப்படுவோம். பொல்லாப்பை விட்டு விலகுவோம். அவன் பொல்லாப்பு செஞ்சுட்டான்றதுக்காக நாமும் திரும்ப போய், இதுக்கு உதாரணம் சொன்னால், நாய் கடிச்சுன்னு சொல்லி திரும்பி அந்த நாய் போய் கடிக்க முடியுமா? நாய் கடிக்கதான் செய்யும். நாம் நாயை விட்டு விலகி செல்லும். ஆகவே இந்த நாளில் நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிப்போம். அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமுதாய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருச்சபை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பயப்படுவோம். பொல்லாப்பை விட்டு விலகுவோம். பரம ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உண்மையானவர்களாக வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் இந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுவோம். கீதங்களிலே 493வது பாடல், உந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உங்கள் சிலுவை என் மேன்மை என்கிற பாடலை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். பாடல்கள் சொல்லுகின்றது, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மீது இருப்பினும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்றதுவே எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்கின்றார். பாடலாமா? 493வது கீதம், கீர்த்தனை 192. சுராஜா முந்தன் சேவல் பேரை, முந்தன் சேவல் பேரை, விந்தை தீர்த்தே சுராஜா முந்தன் சேவல் பேரை, முந்தன் சேவல் பேரை.
இந்த அன்பை உணராமல் மறித்து போய் கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா காலகட்டத்திலே ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது, 2வது அலையிலே மாத்திரம் 596 மருத்துவர்கள் இருந்து போயிருக்கிறார். இதை செய்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன், இந்த மருந்து எடுத்து நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த அன்பு நமக்கு இருப்பதனாலே இன்னும் இருக்கிறோம், இன்னும் அசையும், இன்னும் பேசுகிறோம். சொன்னது போல 5 கோடி ரூபாய்க்கு ஆக்சிஜன் வாங்கினாதான் நம்ம உயிரோடு வாழ முடியும். இலவசமாக தந்திருக்கிறாரே, இலவசமாக தந்திருக்கிறாரே. இந்த இலவசமாக கொடுத்திருக்கின்ற இந்த காற்று, தண்ணீர், நிலம், இப்படி எத்தனையோ காரியங்கள் அந்த இலவசமாக தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். இந்த சிலுவை அன்புக்கு இது ஈடாக முடியும். ஆனால் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், உலக தானத்தால் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறேன். நான் அவ்வளவு படிச்சுட்டேன், இவ்வளவு படிச்சுட்டேன் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறேன். சில பேர் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டாரு. ஒன்றும் இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் குப்பை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்த்து எனக்கு உரிய பெருமைகள் யாரும் எல்லாருக்கும் அவருடன் சொல்லுகின்றார், நான் ஒன்று செய்கிறேன், எல்லாவற்றையும் குப்பையமாய் எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் எல்லா பெருமைகளையும் நான் குப்பையாய் எண்ணுகிறேன். அந்த அன்புக்கு ஈடாக நான் ஒன்று கொடுக்க முடியாது. ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தால் நிரப்புங்க. சமயத்திற்கு ஏற்ற ஞானமா இருக்கட்டும். என்னுடைய ஜென்ம சுவாமம் வெளிப்பட்டு விடக்கூடாது. என்னுடைய பெற்றோருடைய குணாதிசயங்கள் எல்லாம் ஆண்டவரே நற்கனிகளாய் நான் நிரப்பப்படும். இணக்கமுள்ளவனாய், சாந்தமுள்ளவனாய் நான் மாற வேண்டும். பரிசுத்தனாய் நான் வாழ வேண்டும். நான் மாயமற்றவனாய், பட்சபாதம் இல்லாதவனாய் வாழ வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை தாங்க. இணக்கமுள்ளவனாய் பரலோக ஞானத்தை தாங்க. வைராக்கியம், துர்ச்சந்தை எல்லாவற்றையும் எடுத்து போட மாட்டவரே என்று சொல்லி என்னத்தை கொண்டு போகிறோம், என்னத்தை கொண்டு போகிறோம். ஒன்றும் கொண்டு போக முடியாது. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர் மாத்திரம் நிறுத்திய நட்சத்திரங்கள் பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தால் நிரப்புங்க. இந்த உலகத்தில் இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எங்கள் ஞானத்தை தாங்க. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே நிற்க வேண்டும், எங்கே உட்கார வேண்டும், எல்லாவற்றையும் போதிங்க. ஆண்டவரே, வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது வழியுதுவே என் இடமும் என்ற சந்ததிகளை காதுகள் கேட்கட்டும். ஆண்டவரே, கேட்போம் கேட்போம் கேட்போம். ஆண்டவர் தருவதற்கு உள்ளவராக இருக்கிறார். அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஒரு கடிந்து கொள்ளாதவர். கேட்போம். வாத்தியார் பாடம் நடத்தல, ஆகவே அந்த மக்காயம் சான்ஸ் இல்லை. வேதத்தை கற்றுக் கொடுப்போம். வேத வார்த்தைகளின் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். பிள்ளைகளை ஞானவான்களாக மாறிவிடுவார். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அவருடைய ஞானத்தால் நிரப்பும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய பெற்றோரை ஆண்டு ஞானத்தால் நிரப்பும்படியாக ஜெபிப்போம். உடன் பிறந்த சகோதர
தேசங்களை ஞானத்தால் நிரப்பும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஞானத்தால் நிரப்பும்படியாக ஜெபிப்போம். இந்த பரலோக ஞானத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படுவார்களா, ஒவ்வொரு வயதானவரும் நிரப்பப்படுவார்களா, ஒவ்வொரு சகோதரனும் சகோதரன் நிரப்பப்படுவார்களா. இயேசுவே நிரப்புமையா பரலோக ஞானத்தால் நிரப்புமை. என்னுடைய கல்வி ஸ்தாபனங்களை குறித்து நாங்கள் பேசினோம். 4 கல்லூரிகள், 11 கல்லூரி பிள்ளைகள், ஒரு சமுதாய கல்லூரி, ஒரு கிறிஸ்டின் கல்லூரி, 2 ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், 249 ஆரம்ப பள்ளிகள், 74 விடுதலை பள்ளிகள், ஆண்டவரே 4 சிறப்பு பள்ளிகள், மனம் முதியவர்களுக்கு, காது கேளாதவர்களுக்கு, இன்னும் ஆண்டவரே பார்வை மற்றவர்களுக்கு, இப்படி என்று சொல்லி திருமணத்தில் என்னை கொடுத்திருக்கின்ற எல்லா விதமான கல்விச்சாலை நினைத்து பார்க்கின்றோம். அதில் பணியாற்றுகின்ற தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள், இன்னும் ஆண்டவரை விசேஷமாக அதில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களை கற்ற ஆசீர்வதிக்கும். ஒவ்வொருவரையும் பேர்பெறாய் குடும்பமாய் ஆசீர்வதிக்கும். இந்த பள்ளியிலே படித்த ஆண்டவர் பரலோக ஞானம் தான் பேசுகின்ற சாட்சிகளாக தேவன் செய்கிறார். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. 12ஆம் வகுப்பு எப்பொழுது என்று தெரியவில்லை, இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பரலோக ஞானத்தால் நிரப்புங்க, உங்களுடைய அறிவினால் புத்தி குறும்பினால் நிரப்புங்க. ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளுங்க. மீதியான காலம் நிறைந்த கரண்டால் படைக்கின்றோம். எங்களுக்கு இல்லை கர்த்தாவே, எங்களுக்கு இல்லை. இந்த கிருபை சத்தியத்தில் நாம் மாத்திரம் ஏற்படும். இந்த பிள்ளைகளோட கையில் பிரயாசனை ஆசீர்வதிங்க. ஒருவேளை சம்பளம் 1000 இருக்கலாம், இல்லைன்னா போன மாதம் சம்பளம் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. 552 சிறுமணியும் ஆசீர்வதித்து பண்ணி 5000 பேருக்கு கொடுத்தாரு. மீதியான மணிக்கு காண செய்து பண்ணி 2 குடம் தண்ணீர் எண்ணெயை வைத்து கடன் முழுவதையும் அடைத்து விட்டு மீதியை விட்டு ஜீவனம் பண்ணும்படியாய் திருநேசனுடைய மனைவிக்கு சொன்னவர்களே, கொஞ்சம் கலசத்தில் என்ன பானையில் கொஞ்சம் ஆகும், பஞ்சகாலம் முழுவதும் சாரிபா உதவி என் போஷிக்க உம்மால் கூடும், உம்மால் மாத்திரம் கூடும். இந்த பிள்ளைகளுடைய எக்கனாமிக் கண்டிஷன், பொருளாதாரமே வளமடைய ஒவ்வொருவரையும் போஷி கண்மலை தேடினால் திருப்தியாக்குவீரார். காத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது சொன்ன ஊழியக்காரன் இந்த கடமையை செய்திருக்கின்றேன், குற்றம் குறைகளும் நடைபெறார். உமக்கே சக துதிகளே, ஸ்தோத்திரங்களே, மகிமையும் மாட்சியும் சொல்லுகின்றேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் இன்று கொண்டாடுகிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய இறக்கமுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய திருச்சபை பிள்ளைகளையும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு என்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களாலே. ஆமென். காற்றும் மழையும் எதற்காக, கனிதரும் மரங்கள் எதற்காக, காற்றும் மழையும் எதற்காக, கனிதரும் மரங்களும் எதற்காக, சூரியன் சந்திரனும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. சூரியன் சந்திரனும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாதரே, தண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாதரே,
இருப்பாராக. மீண்டும் சந்திப்போம். God bless you. God bless you. அல்லேலூயா துதி முழங்கு ஆண்டவர் செயலை சொல்லி முழங்கு அல்லேலூயா துதி முழங்கு ஆண்டவர் புகழை சொல்லி முழங்கு அல்லேலூயா